1 கிலோ ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லி தெரியாதனமா 5 கிலோ அழுத்திட்டேன் போல். பெரிய மூட்டையில் வந்து இறங்கிடுச்சு இந்த இட்லி ரவை. இது இறங்கி கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. இன்னும் தீர்வேனான்னு அச்சய பாத்திரம் மாதிரி அப்படியே இருக்குது. நானும் ரவா இட்லி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கிச்சடி வறுத்து கிச்சடி பண்ணிட்டேன், கொழுக்கட்டை பண்ணிட்டேன். இதில் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். உப்புமா நல்லாவே இருக்காது. ஆனால் அதுவே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது உப்புமா நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ தான் நான் செஞ்சு பார்த்தேன் மத்தியானத்துக்கு. சரி உப்புமா செய்வோம் அப்படின்ட்டு எடுத்து போட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு உப்புமா பண்ணி பார்த்தேன். சுத்தமாக வாயிலே வைக்க முடியல. 2 வாய் தான் வச்சேன். சுத்தமாக நல்லா இல்லை. அப்படியே மாடியில் கொண்டு போயிட்டு காக்காய்க்கு போட்டேன். அது சாப்பிட்டுச்சோ இல்லையோ தெரியல. ஸோ அதனால் இது வந்து வேலை செய்கிறவங்க இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு ஆள் ஒவ்வொரு கிலோ வந்துட்டு பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது வந்து எங்கள் வீட்டில் ரவை உப்புமாவே எங்கள் வீட்டில் ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவாங்க. அதுவும் ரவைனா ரொம்ப ரொம்ப ரேரு, மாதத்துக்கு 1 நாள். இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இந்த மூட்டையில் வந்து ரவையை பார்த்ததும் எனக்கு இந்த கொரோனா டைம் தான் ஞாபகம் வந்தது. அப்போ ஒவ்வொருத்தர் ஹெல்ப் பண்ணணும். அரிசி, பருப்பு, கோதுமை இதெல்லாம் கொடுக்கணும். நான் வந்து ரவையும் சர்க்கரையும் இந்த மாதிரி அரை கிலோ 1 கிலோ பேக்கெட்லாம் போட்டு கொடுத்துட்ருந்தேன். ஸோ அப்போ வந்து நமக்கு உயிருக்கே கேரண்டி கிடையாது அந்த டயத்தில். அப்புறம் எங்கேருந்து நமக்கு வேலைக்கு கேரண்டி இருக்கும்? வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நம்ம அந்த நிலமை அப்படி தானே இருந்தது. சானிடைசர் முழுக்க சானிடைசர் அடித்து தான் வீட்டுக்குள்ளே வர மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு மோசமான ஒரு டைம். அந்த டயத்தில் சானிடைசரும் மாஸ்க்கும் அந்த வியாபாரம் தான் கொடிக்கட்டி பறந்துச்சு.